ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஜிஆர்டியில் 11 மந்த்து ஸ்கீம் போட்டிருந்தேன். போன இயர் ஆகஸ்ட்டில் போட்டிருந்தேன். அது இந்த இயர் ஜூனில் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நான் என்னென்ன ஜுவல்லரிஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிங் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த கிராமுக்கு இந்த காயின் ஒன்று வாங்கியிருக்கேன். டோட்டலாக நான் 11 மந்த்து பே பண்ணல, 10 மந்த்து தான் பே பண்ணேன். 10 மந்த்துலேயே ஜுவல்லரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால 10 மந்த்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். மந்த்லி 3000 அப்படின்னு பே பண்ணேன். டோட்டலாக எனக்கு 30,000 அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தேன். கிராம்ஸில் 2 கிராம் 400 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 400 மில்லிகிராம்ஸ்க்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் அங்கே சஜஸ்ட் பண்ணாங்க, காயினாக எடுத்துக்கோங்க. அடிஷ்னல் நாங்கள் டேக்ஸுக்கும் 3% டேக்ஸ் போடுவாங்கள்ல, டேக்ஸும் இந்த அடிஷ்னல் ஒரு 100 கிராம்ஸுக்கும் நாங்கள் பே பண்ணோம். இந்த ரிங் 2 கிராம்ஸு. அதுக்கப்புறம் இதுக்கு 21% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஆனால் 16% வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணிவிட்டு நோ வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டுட்டாங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்னாங்க 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணணும், நீங்கள் எவ்வளோ கிராம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போது நகை வாங்கும்போது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கொடுக்கல, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுத்தோம். ஆல்ரெடி நான் ஒரு ரிங் வச்சுருக்கேன். அது எனக்கு இப்போது குழந்த பிறந்ததுனால அந்த ரிங் செட் ஆகலை. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிங் வாங்கியிருக்கேன். ஆனால் ஒரு நல்ல நாள் வரட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் போடலை, வாங்கி 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த காயின் அப்கமிங் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒரு பேபி பிறக்கிறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக வச்சுருக்கோம். நான் ரெகுலராக இப்போது இந்த ரிங் தான் போட்டுருக்கேன். இது ஒரு சில்வர் ரிங்கு. இந்த ரிங்கோட ஹிஸ்ட்ரி, இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸை நான் இது கூட லிங்க் பண்ணுறேன். எனக்கு ஆனால் இது ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கும்போது பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு இந்த டிசைனு. ஆக்சுவலாக இந்த டிசைன் 3 டாட்ஸ் இருக்குல்ல, ஒன்று என் ஹஸ்பண்டு, ஒன்று என் பாப்பா, ஒன்று நான், அந்த மாதிரி எடுத்தேன். அதை நினச்சி தான் எடுத்தேன். இப்போது நெக்ஸ்ட்டு பிளான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது ஜூலை மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நான் போய் ஸ்டார்ட் பண்ணல. ஆப்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மந்த் எனக்கு நேராக போய் தான் பிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. போன வாட்டியும் அதே மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு மந்த் டைரெக்டாக போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்கமிங் மந்த்தில் நான் ஆப்லேயே ஜிஆர்டி ஆப்லேயே நான் பே பண்ணிக்கிட்டேன். நிறைய டிசைன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் அன்றைக்கி ஜுவல்லரி எடுக்கிற அன்றைக்கி எனக்கு மைண்டு அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால சரின்ட்டு எதுவுமே கலெக்ஷன் பார்க்கல, சிம்பிளாக ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நிறைய யோசித்தேன். ஆனால் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி ஒரு ஜுவல்லரி மிஸ் ஆகிடுச்சு. அதனால அந்த டென்ஷன்லேயே நான் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலை. அதையே நினச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். இன்னும் நான் சரவணா எலிட்டு அதிலெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளானில் ஆட் பண்ணிவிட்டு ஜுவல்லரிலாம் எடுத்திருக்கேன். அப்போ 6 மந்த்து பிளான் இருந்துச்சு நான் வாங்கும்போது. இப்போ என்ன இருக்குது அதெல்லாம் தெரியல. நான் அந்த ஜுவல்லரிஸ்லேயும் அப்கமிங் வீடியோஸ், லாங் வீடியோஸில் காமிக்கிறேன். இது ரிலேட்டடாக, இந்த பிளான் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது வரைக்கும் இந்த சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் யாரும் கமெண்ட் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். இன்னும் நிறைய நகை வாங்கணும்னு எனக்கு இப்போ நிறைய
நகை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் நகை மேலே ஆசையே இல்லை. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஆசை வருது. நகைலாம் வாங்கணும், நம்ம புது புது டிசைன் போடணும். இப்போ கோல்டு ரேட் ஏற ஏற தான் எனக்கு அவ்வளோ ஆசை வருது. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்ன ஜுவல்லரிஸ் வாங்கணும். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நாங்கள் 5000 போடலான்னு இருக்கோம். இப்போ ரேட் ரொம்ப ஏறிட்டு இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஏறிட்டு போகுது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய புலம்பால் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாய்.